இன்னைக்கு ஒரு டின்னர் vlog தான் பார்க்க போறீங்க. டின்னருக்கு இன்னைக்கு நூல் பரோட்டா தான் செய்ய போறேன். ஐ திங்க் எல்லாருக்கும் நூல் பரோட்டானா ரொம்ப பிடிக்கும். பட் வீட்ல இது செய்றோமான்னு பார்த்தா ரொம்பவே ரேர் தான். சிலருக்கு நூல் பரோட்டா செய்யறதுக்கு டைம் இருக்காது, சிலருக்கு ஐடியாவே இருக்காது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு. சோ அதுக்காக தான் இந்த வீடியோ. மீஷோல நூல் பரோட்டா செய்யறதுக்காக சூப்பரான ப்ராடக்ட் இருக்கு. இந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம வீட்ல இருந்தா போதும், 1 மினிட்ல நம்ம நூல் பரோட்டா ஈஸியா குயிக்கா செஞ்சிடலாம். இந்த ப்ராடக்ட்ல ஷார்ப்பான ரோலர் இருக்கு. சோ அதை வச்சு நம்ம ஒரு 1 மினிட்லயே பையனா சூப்பரா வந்து பரோட்டா செஞ்சிடலாம். நூல் நூலா வரும். பெரிய பெரிய ஹோட்டல்ல இந்த ஒரு ப்ராடக்ட் வச்சு தான் நூல் பரோட்டா செய்றாங்க. நமக்கு தான் இது புதுசு. ஹோட்டல்ல ஒரு நூல் பரோட்டாவே பாத்தீங்கன்னா 30-40 ரூபீஸ்க்கு விக்கிறாங்க. வீட்ல இருக்க எல்லாருக்குமே வாங்கணும்னா யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஆகும்னு சொல்லிட்டு. பட் மீஷோல இந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினா போதும். இதோட பிரைஸ் 140 ரூபீஸ்க்கு தான் நான் வாங்கியிருந்தேன். இந்த ப்ராடக்ட்லயே லிங்க் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ல லிங்க்னு சென்ட் பண்ணுங்க. நான் இமிடியேட்டாவே உங்களுக்கு இந்த டைரக்ட் லிங்க் சென்ட் பண்ணிடுறேன். பரோட்டா பாருங்க எவ்வளவு லேயரா வந்திருக்குன்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோக்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு ஃபுல் டே ருட்டீனா ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு சிக்கன் லிவர்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்பா பையனை எப்போ கடைக்கு போனாலும் சிக்கன் வாங்கும்போது சிக்கன் லிவர் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துருவாரு. இன்னைக்கு அப்பா கடைக்கு போயிட்டு சிக்கன் லிவர், மட்டன் இது மூணுமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இன்னைக்கு லஞ்சுக்கு பையனை சிக்கன் பிரியாணி செஞ்சிருந்தேன். நான் பார்த்தீங்கன்னா எனக்கு பிரியாணி வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து அப்கமிங் டேஸ்ல நான் கண்டிப்பாக ஷேர் பண்றேன். இன்னும் எடிட்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ நான் பிரியாணி செய்யற அதே கேப்ல பக்கத்துல இருக்க ஸ்டவ்ல பையனா அம்மா வந்து சிக்கன் லிவர், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் கிரேவி இது எல்லாமே குக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னும் 2 டேஸ்ல பையனா மாமியார் வீட்டுக்கு போயிடுவேன் இல்லையா. ஸோ அம்மா பார்த்தீங்கன்னா மாங்காய் உருக்கா செஞ்சிருந்தாங்க இல்லையா, அது வந்து 2 பாட்டில் போட்டு தனித்தனியா எடுத்து வச்சிட்டாங்க. நானும் என்னென்னமோ பிளான் பண்றேன், வெயிட் லாஸ் பண்ணணும், ஜிம்க்கு போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும்னு. பட் ஒண்ணுமே நினைக்கிறது நடக்கவே மாட்டேது டைம் இல்லாம. நீங்களும் என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ண நம்ம கிட்ட 200 ரூபீஸ் மட்டும் இருந்தா போதும். நம்ம வீட்டுல சமைக்கிறது சாப்பிட்டே பாத்தீங்கன்னா மந்த்லி 5 to 10 kgs வரைக்குமே வெயிட் லாஸ் பண்றதுக்கு நமக்கு கைட் பண்றாங்க பசிஹான்றவங்க. இவங்களோட 30 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஜூன் 10ல ஸ்டார்ட் ஆக போகுது. ஒன்லி ஹோம்மேட் ஃபுட்ஸ் மட்டும் தான் பாத்தீங்கன்னா இவங்களோட டயட் சார்ட்ல இருக்க போகுது. பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் ஹோம்மேட் ட்ரிங்க்கும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி தருவாங்க. ஸ்கிரீன்ல அட்டாச் பண்ணிருக்க இமேஜஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்களோட லாஸ்ட் பேட்ச் உடைய வெயிட் லாஸ் ரிவ்யூ தான். இவங்களோட 30 days வெயிட் லாஸ் சேலஞ்ச்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இவங்களோட கான்டாக்ட் நம்பர் மென்ஷன் பண்ணிருக்கேன். அண்ட் இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜோ டேக் பண்ணிருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சோடனே குல்ஃபியஸ்காரன் பாத்தீங்கன்னா பெல் அடிச்சிட்டே இருந்தா. அதை பார்த்துட்டு பசங்க ஒரே அழுகு. அதனால பசங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தந்துட்டு அப்படியே ஆயா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கொஞ்ச நேரம் தான் ஆயா வீட்டுல இருந்தோம். அதுக்குள்ள பசங்களுக்கு மதரசாக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி சீக்கிரமா வந்து வீட்டுக்கு வந்ததுமே பசங்களை ரெடி பண்ணி அனுப்பி விட்டுட்டேன். என்னோட சின்ன தங்கச்சி சோட்டி பாத்தீங்கன்னா நாங்க ஊருக்கு கிளம்புறோம்னு சொல்லிட்டு பசங்களுக்காக பாத்தீங்கன்னா டாய்ஸ் வாங்கிட்டு வந்து தந்துருந்தா. எங்க வீட்டுல வாடகை இருக்க குழந்தையும் பாத்தீங்கன்னா ஜெயன் கூடி டாய்ஸ் விளையாட பார்த்து அவன் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஈவினிங் அப்பா பாத்தீங்கன்னா சமோசா, பப்ஸ் இது எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் எப்பவுமே பாத்தீங்கன்னா எது இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் வீடியோ ஷூட் பண்ணிட்டு தான் சாப்பிடுவேன். தங்கச்சி பையன் அமீன் பையனா அதுக்குள்ள பசிக்குதுன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டான். சோ ஃபர்ஸ்ட் அவனுக்கு தந்துட்டேன். என்னோட மினி விளாஸ் பிடிச்சிருந்தா மறக்காம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய். எத்தனை பேர் இந்த ரெசிபி சாப்பிட்டிருக்கீங்க? இதுக்கு முன்ன ட்ரை பண்ணாதவங்க இப்போ ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்பவே அல்டிமேட்டா இருக்கும். இது முஸ்லிம்ஸோட ட்ரெடிஷனல் ரெசிபி சுட்டிரியா. செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் அரிசி மாவு 1/2 kg எடுத்திருக்கேன். சுடு தண்ணில தான் மிக்ஸ் பண்ணணும். சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணி கரண்டியால மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. கையில கொஞ்சம் ஆயில் தடவிக்கோங்க. மாவு அப்பதான் கையில ஒட்டாது. அப்புறம் சின்ன சின்ன பால் ஷேப்ல மாவு எடுத்து எட்ஜ் ஷார்ப்பா இருக்கிற மாதிரி ஷேப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஷேப் தான் பண்ணணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு எந்த ஷேப் வருதோ அந்த ஷேப்லயே பண்ணிக்கலாம். இப்போ சுட்டிரியா செய்யறதுக்கு கடாயில எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே லவங்கு, பட்டை, வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன். அது கூடவே புதினா, தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இன்னைக்கு சுத்திரியால சிக்கன் போட்டு செய்ய போறேன். மட்டன் போட்டு இன்னமும் டேஸ்டா இருக்கும். தென் உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ்ல நம்ம செஞ்சு வச்சோம் இல்லையா சுத்திரியா, அது ஒண்ணா போடலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு கடாயை மூடி வச்சிருங்க. அப்பதான் நல்லா குக் ஆகும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அரிசி மாவு பாத்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிருந்தோம் இல்லையா, அப்பவே கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன். இதை தண்ணியால மிக்ஸ் பண்ணிட்டு இதுல சேர்த்துக்கலாம். ஃபைனலா கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க. ஒரு 20 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். ஆஃப்டர் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம சுட்டிரியா சர்வ் பண்ணி சாப்பிடலாம். நம்மளுடைய சூப்பர் டேஸ்டியான சுட்டிரியா ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அம்மா வீட்ல இருந்து கிளம்புறேன். அம்மா வீட்டுக்கு போகும்போது எந்த அளவுக்கு ஹாப்பியா இருப்போமோ அப்படியே ஆப்போசிட் ரிட்டர்ன் போகும்போது ஸோ எல்லாருமே ஃபேஸ் பண்ற ஒரு ப்ராப்ளம் தான் இது. ஸோ அது வந்து நம்ம ஃபீல்லாம் பண்ணக்கூடாது. இந்த வீட்டுக்கு வந்ததுமே நான் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் பேங்க்கு போய் காசு எடுத்துட்டு வந்து அப்படியே பையனா ஸ்கூலுக்கு போயிட்டோம். இப்போ ஐயான் பாத்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் 2nd ஸ்டாண்டர்ட் தான் போக போறாங்க. ஆக்சுவலி ஐயான் பாத்தீங்கன்னா இப்போ 3rd ஸ்டாண்டர்ட் போக வேண்டியது. கொரோனா லாக்டவுன் வந்துச்சு இல்லையா. ஸோ அந்த டைம் வந்து ஸ்கூல் எல்லாமே க்ளோஸ்ல தானே இருந்தது. அதனால வந்து அட்மிஷன் போட முடியல. சோ போனதுமே ஐயனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ரிப்போர்ட் கார்டு தான் தந்திருந்தாங்க. எல்லாமே குட்னு போட்டிருந்தாங்க. பட் ஹேண்ட் ரைட்டிங் மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலி ஸ்கூல்ல தான் பாத்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் தனியா நோட் தந்து பிராக்டிஸ் பண்ண வைக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஹேண்ட் ரைட்டிங் இன்க்ரீஸ் ஆகும். தங்கச்சி பொண்ணு அலியா ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங்க்கு தனியாவே நோட் தந்திருக்காங்க. அவ இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. பட் அவளுடைய ஹேண்ட் ரைட்டிங் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். எப்பவுமே ஐயனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் பாத்தீங்கன்னா 2 டர்ம்ஸ் தான் பே பண்ணுவேன். இப்போ மே மந்த்ல பே பண்ணிருக்கேன் இல்லையா. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த்ல பே பண்ண சொல்லுவாங்க. சோ யூனிஃபார்மும்
புக்ஸும் வாங்கியாச்சு. யூனிஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங்க்கு தரணும். அண்ட் அதே மாதிரி புக்ஸ் மட்டும் தான் தந்திருக்காங்க. நோட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரீ ஓப்பன் ஆகும் இல்லையா, அப்பதான் தருவாங்க. இப்போதைக்கு புக்ஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஷீட்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிடணும். புக்ஸ் நோட்டு ரெண்டுமே ஒரே டைம்ல ஷீட் போடணும்னா பெண்டு கலந்துரும். அதனால இப்போவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஷீட் எல்லாமே போட்டு வச்சிடணும். அம்மா ஊருக்கு தந்தான்னு பின்னாங்க இல்லையா, அது கொஞ்சம் நேர்பர் வீட்டுக்கு போட்டு தந்தாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிளிப்கார்ட்ல இந்த பேக் கேஸ் ஃபோன் பேக் கேஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவுமே ரிசீவ் ஆயிருந்தது. தென் ஈவினிங் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் கடைக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க. சீஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரொம்பவே சூடா இருந்தா வீட்டுக்கு எடுத்து சாப்பிட்டுட்டோம். அண்ட் என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரை ரொம்ப கிட்ட நெருங்கிடுச்சு. ஸோ மெஹந்தி வைக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு சூப்பரான காம்போ ஆஃபர் தான் சொல்ல போறேன். ரீசெண்டா மிக்கி ஹென்னான இன்ஸ்டாகிராம் பேர்ல பிரைடல் கோன்ஸ், நெயில் கோன்ஸ், ஸ்டென்சில், ஆஃப்டர் கேர் கிட், டிப் மெஹந்தி இது எல்லாமே ட்ரை பண்ணியிருந்தேன். இப்போ இவங்க பக்ரீத்காகவே 7 காம்போ ஆஃபர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க தமிழ்நாடுல இருந்து புக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியாவே சென்ட் பண்ணிடுவாங்க. அவங்க தர அந்த 7 காம்போ ஆஃபர்ஸ் இந்த வீடியோல அட்டாச் பண்ணிருக்க, செக் பண்ணி பாத்துக்கோங்க. இவங்களோட ஆர்கானிக் கோன்ல பண்ணி எந்த ஒரு பிரிசர்வேட்டிவும் இல்லாம ஆர்கானிக்கான வீட்லயே தயாரிக்கிறாங்க. 3 months வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜ்ல இதை ஸ்டோர் பண்ணலாம். அண்ட் இவங்க கிட்ட மாம் அண்ட் பேபி காம்போ ஆஃபர்ஸுமே அவைலபிளா இருக்கு. நான் இவங்களோட ஸ்டென்சிலால தான் ஹென்னா போட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹென்னா டிப் தான் இப்போ அப்ளை பண்ண போறேன். ஆர்கானிக் ஹென்னாவுடைய பிளஸ் பாயிண்ட் ஸ்டெயின், அதுக்கப்புறம் அதோட ஸ்மெல் தான். எனக்கு பர்சனலாவே ஹென்னாவுடைய ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்மெல் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது. ஸோ ஹென்னா அண்ட் ஹென்னா டிப் ரெண்டுமே அப்ளை பண்ணதுமே இவங்களோட ஆஃப்டர் கேர் கிட் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஒரு 3 ஹவர்ஸ்லேயே ஹென்னா காஞ்சதுமே ஸ்டென்சில ரிமூவ் பண்ணிட்டு இவங்களோட ஆஃப்டர் கேர் ஆயில் அப்ளை பண்ணி விட்டுட்டேன். ஆஃப்டர் தட் ரிசல்ட் நீங்களே பாருங்க எந்த அளவுக்கு ஸ்டெயினா இருக்குன்னு சொல்லிட்டு. இவங்களோட ஆர்கானிக் ஹென்னா அண்ட் இவங்களோட பக்ரீத் காம்போ ஆஃபர் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இவங்களோட கான்டாக்ட் நம்பர், இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ரெண்டுமே நான் டேக் பண்ணிருக்கேன். செக் பண்ணி ஃபாலோ பண்ணி என்கொயரி பண்ணிக்கோங்க. பாய்.